விளங்கு என் பாங்கி மாகி அப்படி வீசு நான் விந்தையா சபைய நாடி வந்தானா என் பேரு ஊரு என் நாடு என் விளக்கமாக எப்படி புரிஞ்சது விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் என்னுடைய விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் உனக்கும் தெரியும் பாக்குற பாமர மக்களுக்கு நான் மாறி பல மங்கையா அப்படி என் பேராகப்பட்டதோ என்ன பேரமா யார் பேர்தா உபேதா 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 அண்ணா யார் பேர்தா சொல்றி சாவுடியோ உபேதா சொல்லடி அங்க அண்ணா நான் பேரு முன்னாங்க போங்க உபேதா சொல்றியா அண்ணா மை நேம் நான் சொல்லவா எங்க போறீங்க உபேதா சொல்றியா அண்ணா சொல்லி உமா பேப்பர் சுத்தோ சொல்லடி அங்க உபேதா சொல்றியா யார் பேர் தெரியுமா அண்ணா அப்படியே அண்ணா அவா நான் வாயை முறை படிக்கவே சொல்லடி டேய் அண்ணா எவ்வளவு அழகா பேசுறாங்க சொல்றா எந்த வாடா சொல்றாங்க நான் பேசுறேன்டா யார் பேராகப்பட்டதோ தர்புரவதி தர்புரவதி என்ன சொல்றடா எங்கடா சொல்றேன் டேய் டேய் போக்கிட்டு மூஞ்சி பகிட்டு வாயா அண்டா சோதா தானி வைசா அண்ணா நான் மட்டும் தனியாக பிறக்கவில்லை என்னுடைய ஒட்டி பிறந்து ஒரே ஒரு தங்கையாக விளங்கக்கூடிய ஒப்பற்ற தங்கையாக விளங்கக்கூடிய என் தங்கை பேராகப்பட்டது குணவதி 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 மாதிரி எப்படி என்றால் என் நாடாகப்பட்டது பத்ராபுரி கோட்டை வஜ்ராபுரி கோட்டை என் நாடாகப்பட்டதோ வஜ்ராபுரி கோட்டை இந்த வஜ்ராபுரி கோட்டையிலே முந்தி முதலாவதாக மாயா சோழனுக்கும் மாயாவதிக்கும் 3 செல்வலாக பிறந்தது. முந்தைய முதலாவதாக என் கணவராக இருக்கக்கூடிய கலிங்காசுரன் பிறந்தார். இரண்டாவதாக யார் பிறந்தா தெரியுமா? என் மைத்தனாக விளங்கக்கூடிய மலிகாசுரன் பிறந்தார். என் தன்மை போல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார்களோ கலிங்காசுரன் பலிங்காசுரன் தன்மை போல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார்களோ அத்தன்மை போல தற்குணவதிய குணவதிய ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் மாலையிட்டு சீரம் சிறப்புடைய வாழ்ந்து வரீங்க.
கொண்டை குப்பிகளான வண்டிக்கு எங்கள் பாட நேரத்தகப்பட்டது சத்குணவதி என்று தெரிந்து கொண்டாயா? எப்படி என்றால் வஜ்ராபுரி கோட்டையிலே ஏதொன்றுங்க பஞ்சம் கிடையாது. பஞ்சம் இல்லாமல் சீரும் சிற்பனை வாழ்ந்து வந்தோம். எனக்கு ஒரே ஒரு கவலை, ஒரே ஒரு கஷ்டம் தான். எனக்கு திருமணமாய் அன்னார் முதல் நாள் வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லை. என்னடா தெரியுறா? என்ன கல் பூச்சிய வயிற்றுல விட்டுடா. வயிற்றுல புழு பூச்சி இல்லைன்னே விட்டுக்கோ. இல்லை வாரி போட்டு நீங்கிடு, வயிற்று போயிடும். பூச்சில நீர் விட்டுமா ஒன்னு சிச்சுங்கிறா. அருவ கட்டுவன புழு பூச்சி இல்லை என்றா எனக்கு திருமணமாய் அண்ணால் முதல் என்ன குழந்தை பாக்கியம் கிடையாது. உனக்கு குழந்தை இல்லை நீரா? வேற என்ன இல்லை. குழந்தை இல்லையா? என்னடிக்கு வர்றதா? நான் குத்துருக்க மாட்டேன். என்ன காரிய வெளிக்கொண்டு யாரோ மனசு இருக்க குழந்தை 43 கட்டுல உடச்சிட்டு நீ கொடுத்தியான புள்ள அடிக்கணும். எத்தனை பேர் தெரியுமா குத்துக்கிறான்? ஐயோ ஹோட்டல்ல யாரு குத்து தெரியுமா? மிருத்திக்கார அம்மா குத்துறான். அண்ணே குழந்தை வந்து பால் குடிக்க வாழையோ பாலா. ஆமா ஏய் பால் வாடா. ஏய் அவன் கத்தனா பேசுயா. முன்னாடி தான சொன்னேன் யார் அவன்? ஏன்னா நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத. அதாவது குழந்தை இல்லை நீரே. நான் இங்கிருந்து சித்திரி போனாக்கா உன்னை கூட்டு போயினா பிஆர் ஹாஸ்பிட்டல் புவனார் ரகுராம் தெரியுமா? தெரியாதா? புவனார் ரகுராம் பேர் போன டாக்டருங்க அவங்க. அவர் அன்னைக்கு போனா அவரே குழந்தை கொடுத்துட்றாராம். முதல்ல நீ போனாக்கா முதல்ல நீர் கட்டுன்னு சொல்லிட்டு கல்ச்சர் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. கழிச்சிருவாங்க. ரெண்டாவது அவரு கொடுக்குறாரு குழந்தை. செட்ல கொடுக்குறாருமா. என் மரட்டு கூட அவர் தான் கொடுக்குறாருமா. அது கூட உண்மைதாக்கா. ரகுராம் டாக்டருக்கா பூனா ரகுராமா அவன் தான் கொடுத்தாரு. உனக்கு கூட கொடுப்பாருமா. அப்படி எங்கடா போயிருந்தா? அவருக்குலாம் நீ என்ன பண்ணிட்ட? நான் பார்க்கணும்னே. அண்ணா அப்படி அது ஒரு புறமா இருந்தாலும் இருக்கட்டும். எனக்கு திருமணமாய் குழந்தை பாக்கி இல்லாத ஒரே ஒரு தான் கவலை. எப்படி என்றா கலிங்காசனுக்கு பலிங்காசனுக்கு தங்கை என்றா தங்கை என்றா அதாவது உங்க வீட்டுக்காரருக்கு தங்காசானா உனக்கு வந்து நாத்தனார் வேணும். சரியா கேட்கல. அதாவது உங்க வீட்டுக்காரருக்கு தங்காசானா உனக்கு வந்து நாத்தனார் வேணும். உலகத்துல எத்தனை நாளோட இருக்கட்டும் புரியுதா? நாத்தாரியா தக்காளி தின்னாதே கட்டுக்காவது. ஏன்டி சொல்றேன்? ஒரு வீடு இருந்தா 10 மச்சமா இருக்கலாம், 10 மூதரமா இருக்கலாம். அப்ப பஸ் இருக்கும். மாறி மாறி போறதுக்கு மூதரம் மாறி பைக்ல 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 அப்படி 10 மூதரமா இருக்கலாம், 10 மச்சமா இருக்கலாம். நாத்தாரியா தக்காளி என்னைக்கு அந்த வீட்டுல பிறக்கிறாளோ அன்னைக்கே அந்த வீடு குட்டி சவுறு சவுறு இதுக்கு மேல கூட என்ன சவுரா? செங்கடா ஆன பிளாக்கா? எனக்கு ஒரு நாத்தம் இருக்கிறா. அவ எப்படி படம் தெரியுமா? அவ சண்டைக்கு போனா சண்டை, அவ நோட்டுக்கு வந்தா சண்டை, ஒரு கடைக்கு போனா சண்டை, அவ சண்டை 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 வராத போட்டேன். அது முண்டை 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 யாரு முன்னாத்துறாரு பாத்தியா? 100 ரூபாய் கட்டத்தாலியா? யான் தாலி அதை உட்காந்து ஓட்டுற? என் தாலி கெட்டியா இருக்கும். அப்ப யான் தாலி தாலியா? இதா குண்டுங்கடா குண்டு. இதா லக்ஷ்மி பொட்டு. இதா அதுவும் அதுதான் காசு பிள்ளை. ஆமா. இதா அது வாயா சிப்பு. இதா அது மாங்கா பிச்சு. இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறியா? ரெண்டு எப்பயில போட்டு மாட்டி கூட
நான் கொஞ்சம் வாங்கி மாட்டி போறதா அப்படி இருந்தா அப்படி தண்ணிக்கு போனா சண்டை கடைக்கு போனா சண்டை அவ அப்படின்னு சண்டை வர தக்காளி தம்பி போனா போதும் ஒரு பொம்பளை பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு 8 மணிக்கு ஏத்துக்கணும் 4-5 மணிக்கு ஏத்துக்க வேண்டும் அந்த தக்காளி எத்தனை மணி திரும்ப இருக்கிறா 8 மணிக்கா அவ 3 மணிக்கு இருக்கிறா 3 மணிக்கா ஏய் ஏய் என்னது 3 மணிக்கு என்னது 3 மணிக்குமா 3 மணிக்கு 3 மணிக்கு நீயா நான் அம்மா ராசாத்தி நான் ஹைகோர்ட் பாப்பா வாயில 2 மணிக்கு நான் அம்மா நான் சிக்கல் வச்ச பொண்ணு நான் பக்கமான பொண்ணு நான் 8 மணிக்கு எனக்கு தெரியுமா 8 மணிக்கு நான் அம்மா நான் ஒரே ஒரு 10 மணிக்கு எனக்கு பாரு 10 மணிக்கா நைட்ல எழுதுக்கிறியா காலையில எழுதுக்கிறியா ஏய் காலையில 10 டா ஒண்ணுன்னா என் மயிர் வேலை கேட்கறது அவன் பொண்ணு சரி கண்ணவன் தான் அவ 3 மணிக்கு எழுதுக்கிறா சூரிய சூத்தா குதிரை வெளில போய் அம்மா நான் ஒரே 10 மணிக்கு அடி ஏந்துக்கிறா 10 மணிக்கு ராக ஒரே 10 அவன் 3 மணிக்கு அவ 3 ஒரே 10 ஆமா 10 மணிக்கு எழுதுனா அப்படி ஒரு நாளைக்கு ஏய் ஒரு நாளைக்கு ஆமா ஒரு பொண்ணு ஆமா ஒரு ஆணா ஒரு பொண்ணு ஆமா எத்தனை வேளை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும் அவ எத்தனை வேளை தெரியுமா காலை மதியம் நைட்டு எத்தனை வேளை தெரியுமா எத்தனை வேளை அவ 2 வேளை 2 வேளையா 2 வேளை ஆமா நீயா அண்ணா ஓய் நான் அம்மா ராசாத்தி ஆமா நான் ஹைகோர்ட் பாப்பா ஒரே வேளை சாப்பிட போய் நான் சிக்கனம் தெரிஞ்ச பொண்ணு அம்மா நான் ஒரே 6 வேளை 6 வேளை சூத்த சேவிடா அண்ணா ஆரேக்கா நீ 6 வேளை துண்டு உனக்கு சூத்து கூட பழக்கம் போயிடுச்சு அண்ணா எண்ணம் என் மனசுல கஷ்டம் ஆமா. ஒரே 6 வேளை துன்றமே ஆமா. அவ 3 வேளை துன்றாளே ஏன் இவளுக்கு தெரியுமா சூத்து எல்லாம் குள்ளு அண்ணா நீ பாருடா எப்படி தெரியுமா நான் எப்படி தெரியுமா சாப்பிடுறேன் காலையில ஏந்துக்கிறேன் ஆமா காலையில ஏந்துக்கணும் ஏங்கணும் காலை சாப்பிடுறது தெரியுமா ஆ 30 இட்லி அண்ணா 30 இட்லியா 30 இட்லி ஒரு பகுதி சாம்பார் ஒரு குண்டா சட்னி எப்படி அம்மா டேய் மசாலா வடை 10 மசாலா வடை மெது வடை 20 தொண்டி வடை ஆமா ஓட்டு வடை சாப்பிட்டோம்னா நான் மத்தியானம் 12 மணி வரைக்கும் நான் பட்டி என்ன அடி 30 வடை தோன்றேன் 30 இட்லி தோன்றேன் மத்தியானம் பட்டினி அண்ணா அந்த பசங்க தூங்க அண்ணா மத்தியானத்துக்கு அது வயல ஏறி அடியா 20 முட்டை களி 20 முட்டை சூப்பர் 20 முட்டை களி களி ஆமா எவ்வளவு பெருசா எவ்வளவு தெரியும் எவ்வளவு பெருசா எவ்வளவு பெரிய முட்டை எவ்வளவு பெருசு முட்டை அவ்வளவு பெருசா இருக்குதா முட்டிங்க முட்டை எத்தனை முட்டை 30 முட்டை களி கறிக்கு என்ன குழம்பு கருடு உட்கார்ந்து சாப்பிடுறது ஹேய் என்ன தெரியுமா என்னக்கா மீன் குழம்பு ஒரு குண்டா என்ன மீனா ஏதோ ஒரு மீனு ஜிலேபு ஜிலேபு முள்ளுலாம் மீன் அதான் டேய் கெண்டை கண்டை கண்டை இல்லையா கண்டை கண்டை நீ கோடி முண்டை உள்ள போட லண்டை அப்படி 20 முட்டை களிக்கு ஆமா மீன் குழம்பு ஒரு குண்டா ஆமா கோழிக்கறி குழம்பு ஒரு குண்டா கோழிக்கறி ஆமா ஆ சிக்கன் குழம்பு ஒரு குண்டா சிக்கன் என்ன கோழிக்கறி தேவடி 2-3 காட்டியா எங்க அம்மா நம்ம சொல்லுதா அம்மா தேவடி எல்லாம் அப்படி அப்படி இருந்தா ஆமா என்ன தெரியுமா மதியம் சாப்பிட்டு ஆ. சாயந்தரம் 4-5 மணிக்கெல்லாமே பட்னி சாந்தவா என்ன சாயங்காலம் வெளில பட்டி பட்டினி மத்தியானம் சுட்டு கூட ஆமா தம்பா ஓய் சாயங்காலத்துக்கு ஆ 20 லிட்டர் பால் 20 லிட்டரா ஆமா டிப்போல இருந்து வாங்கினாருங்களா இல்ல பாக்கெட் பாலா 10 லிட்டர் ஆ பூஸ்ட் கொட்டுறேன் 10 லிட்டர் கூட பூஸ்ட் பண்றாங்க ஆமா 10 கிலோன்னு சொல்லுவாங்க 10 லிட்டர் கூட வந்து டேய் 10 லிட்டர் பாலுக்கு பூஸ்ட் கொட்டுறேன் எவ்வளவு பூஸ்ட் பண்றா கொட்டுறேன் 10 லிட்டர்
10 கிலோ ஆ. 10 கிலோ 10 லிட்டர் கொட்டுறியா 10 லிட்டர் பாலுக்கு 10 லிட்டர் 10 கிலோ பூஸ்ட் once தம்பியா. more, once more. 10 லிட்டர் பாலுக்கு 10 கிலோ 10 கிலோ பூஸ்ட் 10 கிலோ ஆமா ஆயிடுச்சா? அம்மா 10 கிலோ இன்னொரு 10 கிலோ லிட்டர் இருக்குது பாரு ஆ அதுக்கு வந்து ஆர்லிஸ் 10 கிலோ ஆலிஸ் அம்மா கொட்டி கழிக்கிட்டா பொண்ணு வச்சிடுற வாயிலே அவ்வளவுதான் தம்பா அந்த குஷ்டு நான் ரைக்கு வரைக்கும் பட்டிரு தம்பி இவ்வளவு துண்டு கூட அடி பட்டிருக்கிறா ఇలా తుంటు ఆ. వాడు డైట్ లో ఉంటున్నాను చపాతి చపాతి 10 10 పూరి டேய், పూరి దేవుడు சப்பாத்தி சப்பி சாப்பிடுறியா? சப்பாத்தி சாப்பிடுறாங்க. பத்து சாப்பிடுறான்னு கேட்டமா? பத்து சாப்பிடுறா. పాత్యా ஆ. சாப்பிட்டியாமான்னு கேட்ட. மூணு நம்ம சத்து போட குழந்தை பார்க்கறாங்க. అన్నా అప్పటి அப்படி 10 చపాతి சப்பாத்தி 10 పూరి பூரி இல்லடா. பூரியா சரி இல்ல சாப்பிடுறேன் போனா போதியா கரியா கேட்க கஷ்டத்தை ஆமா. நான் அப்படி எல்லாம் இருந்து கூட அந்த திருட்டி தக்காளி என் வீட்டுல என்னைக்கு பிறந்தாலும் நீ பாலை கட்டியா சாப்பிடுறா நீ சாப்பிடுறதுல இருக்கிற வீட்டுல செப்டி டேங்கர் ஒண்ணு கட்டிக்கிறேன் வேறது எப்போ அப்படி இருந்தா நான் இருந்தாலும் கிட்டும் போன நான் பாக்கட்டும் நல்ல சென்று நல்ல ஆமா நான் சென்று வருகிறேன் ஆமா